ஜெயலலிதா இறந்தாங்க இல்லைங்களா, அந்த மரணத்தில் உள்ள மர்மங்களுக்கும் ஆர்எஸ்எஸ், பிஜேபி, மோடி இவங்களுக்கும் உள்ள தொடர்பை ஒரு புத்தகமாக வெளியிட்டேன். ஒரு மரணமும் பல மர்மங்கள் ஒன்றும். இந்த புத்தகமாக வெளியிட்ட உடனே பிஜேபி ஆர்எஸ்எஸ் சார்ந்த திரு பால் கனகராஜ், அப்போ அவர் லீகல் செல்லுடைய பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவர் ஒரு 10 ரவுடி வக்கீலுங்களை அவருடைய கீழே வேலை செய்கிறவங்களை அனுப்பிச்சு என் வீட்டுக்கு அனுப்பிச்சு கொலை மிரட்டல் கொடுத்தாரு. அவர் கொலை மிரட்டல் கொடுத்தப்போ நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கா அதை நான் அந்த காணொலியோடு கொடுக்குறேன். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஸ்பெஷல் செல்லுக்கு நான் அதை கம்ப்ளைண்ட்டாக அனுப்புகிறேன். நான் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸுக்கு அதை அனுப்புகிறேன், டிஜிபிக்கு அனுப்புகிறேன், கமிஷனருக்கு. யாருமே நடவடிக்கை எடுக்கலை. இப்போ அதை திரும்ப நான் அதை கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ தான் சிஎஸ்ஆர் இது காப்பி கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு மக்களுடைய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இந்த மாதிரி எனக்கும் பால் கனகராஜுக்கும் என்ன தொடர்பு, அவருக்கு நான் பார்த்ததில்லை, அவர் பார்த்ததில்லை. இப்போ எலெக்ஷனில் நாங்கள் ரெண்டு பேருமே சென்னை நார்த் கான்ஸ்டிடுவன்சியில் நிற்கும்போது தான் பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. இது ஏன் பிஜேபி பண்ணுறாங்க? இது இந்த மர்மத்தை வெளியே கொண்டு வரக்கூடாது, நான் மர்மத்தை வெளியே கொண்டு வரேன்னு இதில் அதனால் அவங்க அட்டாக் பண்ணுறாங்கன்னா, அந்த அட்டாக் பண்ணுறது அது ஆரிய மாடல் என்ன அட்டாக் பண்ணுது. இதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது யார்? இன்னைய வரலையும் தமிழக அரசு. அது யார்? இது திராவிட மாடல். ஸோ ஒரு ஆரிய மாடலுடைய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒரு திராவிட மாடல் பாதுகாப்பு கொடுக்குது. இது இங்கே மட்டும் நடக்கலைங்க. நான் வேங்க வயல்லையும் இதை தான் பார்த்தேன். நான் வேங்க வயலில் கள ஆய்வு பண்ணும்போது அங்கே அந்த மலத்தை கலந்தது ஆர்எஸ்எஸ், பிஜேபி. அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது, இன்னை வரையும் பாதுகாப்பு கொடுக்குறது தமிழக திராவிட மாடல். ஸோ இதை மக்கள்கிட்ட நான் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரது அந்த நடைப்பயணத்தை நான் மேற்கொள்ள இருக்கிறேன். நடைப்பயணம் என்னைக்கு மேற்கொள்ள இருக்கீங்க? 24ஆம் தேதி நான் மாலை 4 மணிலேருந்து 8 மணி வரலையும் அந்த புத்தகத்தை நான் யூஸ்வலாக போகும்போது ஐநா கொடியை ஏந்திட்டு தான் போவேன். இந்த மாதிரி நடைப்பயணத்தில் அந்த ஐநா கொடியையும் நான் எழுதின அந்த ஒரு மர்மமும் பல மர்மங்களும் அந்த புத்தகத்தையும் எடுத்துகிட்டு நான் நடைப்பயணம் போகிற இருக்கிறேன். நடைபயணம் பிறகு நீங்கள் முதலமைச்சரை சந்தித்து உங்களுக்கு கொலை மிரட்டல் குறித்து பாதுகாப்பு கேட்டு ஏதாவது கேட்க வாய்ப்பு இருக்கா? அது முதல்ல நடைப்பயணத்தை நான் முடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன டெவலப்மெண்ட்டுன்றதை பொறுத்து அதுக்கு அடுத்த இதுவும். பட் நான் இதை விட போகிறது கிடையாது. நான் தொடர்ந்து இதுக்காக போராடுவேன். அந்த மர்மத்தில் அதாவது அதில் பேசிக் கான்செப்ட் என்னென்னா, தமிழக மக்கள் நாமெல்லாம் ஓட்டு போட்டு ஒரு முதலமைச்சரை கொண்டு வரோம். அந்த முதலமைச்சரை சில அந்நிய சக்திகள் நீக்கிட்டு அவங்களுக்கு சரியான முறையான ட்ரீட்மெண்ட் கொடுக்காத அவங்க இறந்த பிறகு தங்களுக்கு வேண்டியவங்கள ஒரு முதலமைச்சராக கொண்டு வராங்க. இது நம்ம ஜனநாயக உரிமை இருக்குங்களா, ஓட்டு உரிமை, இதை முதல்ல அதுதான் பாதிப்பு. நாம் ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுப்போம், ஆனால் அங்கே இருக்கிறதுக்கு அவங்கள அப்புறப்படுத்திட்டு வேற ஒரு முதலமைச்சர் வைப்பாங்க. இதை எப்படி நம்ம தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த விழிப்புணர்வுக்காக தான் நான் நடைபயணம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணத்தில் ஆர்எஸ்எஸ், பிஜேபியுடைய பின்னணி இருப்பதா சொல்ல வரீங்களா? ஆமாம், அதில் சந்தேகம் இல்லை. அதாவது நான் அந்த புத்தகத்தில் விரிவாக சொல்லியிருக்கிறேன். அதை அவங்கள இது நான் ஏதோ இப்போ தான் சொல்கிறேன்னு இல்லை. முதல்ல ஜெயலலிதா அவர்கள் அட்மிட் ஆகிருக்கும்போது முதல்ல நாங்கள் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுறோம். இந்த மாதிரி அவங்கள வெளிநாட்டுக்கு கொண்டு போய் சிகிச்சை கொடுக்கணும்னு. அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை முதல்ல ஹைகோர்ட்டை எடுத்து விசிறி அடித்தாங்க. அப்புறம் போராட்டம் பண்ணி எல்லாம் இது பண்ண அதை தள்ளுபடி பண்ணுறாங்க. தள்ளுபடி பண்ணும்போது அப்போ ஹைகோர்ட்டில் அந்த மர்மத்துக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை, ஜுடிஷியல் ப்ரொடெக்ஷன் ஹைகோர்ட்டு கொடுத்தது. அதே மாதிரி அப்போ வித்யாசாகர் ராவ் கவர்னர், அவர் போயிட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த ரூமுக்கு முன்னாடி நின்றுட்டு வந்துட்டார். ஒரு கவர்னரே நின்றுட்டு வந்துட்டார்னா அதுக்கப்புறம் அந்த கோட்டை தாண்டி அந்த லக்ஷ்மண் ரேகா பிடிச்சிட்டு வந்துட்டார். தாண்டி யார் போவாங்க? யாரும் போவாங்க. இவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொடெக்ஷனை வித்யாசாகர் ராவ் கொடுத்தார். இவங்கெல்லாம் இப்படி கொடுத்து தான் அந்த முறையான சிகிச்சை அவங்களுக்கு கொடுக்காத. இன்ஃபேக்ட் அந்த லண்டன்லேருந்து வந்த டாக்டர் ரிச்சர்ட் பேலே அது அவர் அடுத்த நாள் அக்டோபர் 30ஆம் தேதி வராரு. அடுத்த செப்டம்பர் எண்டில் வராரு. அக்டோபர் 1 அவரே சொல்கிறாரு, நான் ஏர் ஆம்புலன்ஸில், அதாவது ஏரோப்ளேனில் நான் கொண்டுட்டு போகிறேன், இவங்களை நான் கூட போகிறேன், நான் போய் அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் லண்டனில். அதுக்கு அப்போலோ நிர்வாகம் ஒத்துக்கலைன்னு ஆறுமுகசாமி கமிஷனில் சொல்கிறாங்க. நான் ஆறுமுகசாமி கமிஷனில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்து
நான் வந்து 2 முறை என்னை விசாரித்தாங்க. நான் வந்து இந்த ஜெயலலிதா அவர்கள் இறந்துட்ட பிறகு நான் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுறேன் ஹைகோர்ட்டில். இந்த மாதிரி சகாயம் தலைமையில் வந்து ஒரு விசாரணை கமிஷன் வேணும்னு அதுவும் நான் போயிட்டு வாதாடினேன். ஸோ நான் இதில் வந்து தொடர்ந்து இதில் பயணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து அந்த இதை மொத்தமாக மூட பார்க்குறாங்க. ஆரிய மாடல் பண்ணதை திராவிட மாடல் பாதுகாப்பு கொடுத்து அந்த மர்மங்கள் வெளியே வரக்கூடாதுன்னு மூட பார்க்குறாங்க. அதை எதிர்த்து நம்ம போராட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணத்தில் வி.கே. சசிகலா, டிடிவி தினகரன், முன்னாள் முதலமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வத்துக்கு சம்மந்தமே கிடையாதா? அதாவது அவங்களுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? இதில் வந்து தெரியும்னு பார்த்தீங்கன்னாக்கா சசிகலா அவர்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு. அப்பொழுதைய சீஃப் செக்ரட்டரி ராம்மோகன் ராவ் அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். அப்போதைய ஹெல்த் மினிஸ்டர் அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். விஜயபாஸ்கர் இவங்களுக்கெல்லாம் தெரியும். ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு பாருங்கள். ஜெயலலிதா செத்தோடனே இவங்களுக்கெல்லாம் இவங்களுடைய நிலைமையெல்லாம் இவங்களெல்லாம் எப்படி வாய் பூட்டு போட்டப்பட்டது. இன்றைக்கி சசிகலா வந்து ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்களால எதையும் பேச முடியாது. அவர் வந்து திரு ராம்மோகன் ராவ் வீட்டுக்கு ஐடி போச்சு, அவர் செக்ரட்டரியேட்டுக்கு ஐடி போச்சு, அவர் வந்து மிரட்டப்பட்டார். இன்றைக்கி அவர் மேலே இப்போ 5 வருஷம் அது என்ன கேஸ் போட்டாங்க அவர் மேலே? ஐடி எதுக்கு இன்கம் டேக்ஸ் வந்து செக்ரட்டரியேட் எது தமிழ்நாட்டினுடைய ஆட்சி பீடம், அங்கே போயிட்டு எதுக்கு இன்கம் டேக்ஸ் போகிறாங்க, அது ஏன் வந்து கேட்கல வந்து என்று முதல்வர் இருந்தால் கேஸ் போட வேண்டியது தானே. விஜயபாஸ்கர் ராவ் வீட்டு என்ன ஆச்சு? விஜயபாஸ்கர் ஹெல்த் மினிஸ்டர் வீட்டில் என்ன பண்ணாங்க? போய் அங்கேயே ஆகிட்டு இப்போ அவங்க வாயெல்லாம் பூட்டு போட்டுட்டாங்க. அவங்களால பேச முடியாது. அவங்களுக்கெல்லாம் சம்பந்தம் கிடையாது. இது யாருக்கு இது சம்பந்தம்னாக்கா சசிகலாவுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆனால் அவங்களுடைய நிலைமை அதை எதிர்த்து போராடுற ஒரு மனநிலையில் அவங்க தன்னை காப்பாற்றிக்கிறாங்க. புரியுதுங்களா? தன்னையும் தன்னுடைய சுற்றமும் அதனுடைய பணம் இருக்கிற சொத்துக்களை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க வந்து குரல் கொடுக்கல அன்றைக்கி. இப்போ முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணத்துக்கு நீதி கிடைக்கும் வரையில் உங்களுடைய போராட்டம் தொடரும். ஆமாம், கட்டாயம். இது எதுவும் என்னுடைய அதாவது அந்த இறந்து போன அந்த ஆத்மாவுக்கு மட்டும் இந்த நீதி இல்லை. ஒவ்வொரு தமிழர்களுக்கு ஒருத்தவங்களுக்கும் ஓட்டு போட்டு அவங்களை ஜெயிக்க வச்சோம் இல்லைங்களா? ஜெயலலிதா அவர்களை வந்து நம்ம சிஎம் ஆக்கணும்ல, அந்த ஒரு தமிழனுக்கும் நீதி கிடைக்கணும். அதுவரை நான் போராடுவேன்.